அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபில நம்ம தமிழ் அர்த்தம் பார்த்தாச்சு. உதாரணத்தை வச்சும் எப்படி தமிழ் அர்த்தம் எழுதுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஃபஅலும் மனப்பாடம் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபிக்கு உண்டான சீகா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீசான் கித்தாபு வேணுங்கிறவங்க பிடிஎஃப்னு கமெண்ட்டில் போடுங்க. கித்தாபு அரபிக் மட்டும்தான் இருக்குது, தமிழும் உள்ள கித்தாபு கிடையாது. கித்தாபு அரபி கித்தாபு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பிடிஎஃப்ன்ட்டு, உங்களுக்கு கித்தாப் அனுப்பிடலாம். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரம்பத்திலேருந்து பார்க்காம இடையில பார்த்தா உங்களுக்கு எதுவும் புரியாது. நம்ம இந்த வீடியோவில் சீகா பார்க்க போகிறோம். சீகாவுக்கு மொத்தம் 7 ஸ்டெப்பு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்ப்போம். ஒருமைனா ஒரு ஆள் செஞ்சாங்கன்னா வஹதான், இரு ஆள் செஞ்சாங்கன்னா தஸ்னியா, பல ஆண்கள் பல பெண்கள் அப்படின்ட்டு பன்மையாக செஞ்சாங்கன்னா ஜம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு சீகாவில் நம்ம எழுத போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது. ரெண்டாவது ஸ்டெப்பு, ஆண் செஞ்சாங்களா பெண் செஞ்சாங்களா. ஆண் செஞ்சாங்கன்னா முதக்கரு, பெண் செஞ்சாங்கன்னா முஅன்னஸ். மூணாவது ஸ்டெப்பு, மறைவானவங்க செஞ்சாங்களா எதிர் உள்ளவங்க செஞ்சாங்களா நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறத பார்க்கணும். மறைவானவங்க செஞ்சாங்கன்னா காயிபு, எதிர் உள்ளவங்க செஞ்சாங்கன்னா ஹாலிரு, நம்ம செஞ்சோம்னா முத்தக்கல்லிம்ட்டு போடுவோம். காயிபான ஃபஅல் மாலியான ஃபஅல்லையும் சரி முஸ்தக்பில்லையும் சரி 1 to 6 காயிபை குறிக்கும், 7 to 12 ஹாலிரை குறிக்கும், கடைசி 2 முத்தக்கல்லிமை குறிக்கும். அப்படிங்கிறத நம்ம பாடம் நடத்துகிறப்பயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்து 4வது ஸ்டெப்பு, ஃபஅல் முஸ்தக்பிலான ஃபஅலா மாதியான ஃபஅலான்னு கண்டுபிடிக்கணும். மாதியான ஃபஅலுங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே. அதனால் ஃபஅலை பார்த்தாவே தெரியும் இது கடந்த காலத்தை குறிக்கிற ஃபஅல் தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியும். முஸ்தக்பிலான ஃபஅலும் அதே மாதிரி தான், நல்லா படித்தாச்சு. முஸ்தக்பிலான ஃபஅலும் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடில் நல்லா படித்தாச்சு. அந்த வீடியோ ஃபுல்லாக யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம சொல்ல. அதனால் அதையும் பார்த்தா நமக்கு தெரியும். இன்னும் முஸ்தக்பிலோடைய அடையாளம்ட்டு நம்ம படித்தோம். நஅதி, நூனு, அலிஃபு, தேயே, அந்த வார்த்தைகளை படித்தோம். அந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பித்தா அது முஸ்தக்பிலான ஃபஅலுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ மன்ஃபி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? முஸ்தக்பிலுக்கு அப்புறம் மஅரூஃபா மஜ்ஹூலான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபஅல் மஅரூஃபான ஃபஅலுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம மாதியான ஃபஅலில் நம்ம பார்த்தாச்சு. ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு ஜபரு ஜேரு பேசு, அதாவது ஃபத்தஹு கஸ்ரு லம்மு, இது எது இருந்தாலும் அது மஅரூஃபான ஃபஅல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. முஸ்தக்பில் அதே மாதிரி எப்படி மஅரூஃபான ஃபஅலுங்கிறத கண்டுபிடிக்கிறது? முஸ்தக்பில் அடையாளம் எழுத்து இருக்குல்ல, ஏத்தே அலிஃப் நூன், இந்த ஏத்தே அலிஃப் நூனில் ஜபர் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃபஅலுடைய ஐன் கலிமாவுலேயும் ஜபர் வந்திருக்கணும். உதாரணத்துக்கு எஃப்தஹு இருக்குது. இந்த எஃப்தஹுவில் முஸ்தக்பிலோடைய அடையாள எழுத்து எது? ஏ. அந்த ஏக்கு மேலே ஜபர் இருக்கா? அதே மாதிரி அதனுடைய ஐன் கலிமா என்னென்னா தே. சரிங்களா? அந்த தேவுக்கு மேலேயும் ஜபர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது முஸ்தக்பில். ஜபர் மட்டும் எப்போவுமே வராது, ஜேர் வரும் சில நேரத்தில் பேஸ் வரும். ஆனால் முஸ்தக்பிலோடைய அடையாள எழுத்தில் ஜபர் இருக்கும், ஐன் கலிமாவில் ஜபரு ஜேரு பேசு. இப்படி எப்படி வந்தாலும் அது மஅரூஃபான ஃபஅல் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முஸ்பத்தா மன்ஃபியாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? முஸ்தக்பிலான ஃபஅலில் முஸ்பத்துங்கிறத முன்னாடி எதுவுமே வந்திருக்காது. மன்ஃபினா முன்னாடி லா வந்திருக்கும். மாதியான ஃபஅலில் மன்ஃபினா என்ன வந்திருக்கும்? முன்னாடி மா வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதற்கு ஜோடியான லமீரை நம்ம எழுத போகிறோம்.
இதுதான் சீகாவுடைய ஸ்டெப்பு. இதை நான் நல்லா ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணனால பாடம் நடத்துகிறப்ப போன தடவை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், டக்குன்னு போயிடுவேன். சரிங்களா? இப்போ லா எம்னஉ, மனஅனா தடுத்தான்னு அர்த்தம். எம்னஉ அப்படின்னா அதை வருங்காலத்தில் மாற்றணும். தடுத்தான்னா கடந்த காலம், தடுப்பான் அப்படிங்கிற வரும். வருங்காலத்தில் மாற்றணும்னா தடுப்பாண்டு வரும். அதே நஃபி செய்யணும்னா மறுத்து கூறணும். அப்போ எப்படி வரும்? தடுக்க மாட்டான் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? இப்போ லா எம்னஉ அப்படின்னா அவன் ஒரு ஆண் தடுக்க மாட்டான். சீகா ஒரு ஆணுக்கு வஹதான் முதக்கரு, மறைவானவங்களை குறிக்குது காயிபு. முஸ்தக்பிலுடைய அடையாளம் இருக்குது ஏ, அதனால முஸ்தக்பிலு. மஅரூஃபுடைய அடையாளம் ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது. அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்குறப்ப முன்னாடி லா இருக்குது, மன்ஃபியோடைய அடையாளம். லமீரு ஹுவ. இப்படி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். லா எம்னா ஆனி, அவர்கள் இரு ஆண்கள் தடுக்க மாட்டார்கள். சீகா இரு ஆண்களுக்கு தஸ்னியா முதக்கரு, மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு. முஸ்தக்பில் அடையாளம் ஏத்தே வச்சு ஃபஅல் ஆரம்பிக்குது, அதனால முஸ்தக்பிலு. மஅரூஃபுடைய அடையாளம் இருக்குது, நம்ம வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். மன்ஃபியோடைய அடையாளம் இருக்குது, அதையும் நம்ம வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். லமீரு ஹுமா. லா எம்னஊன, அவர்கள் பல ஆண்கள் தடுக்க மாட்டார்கள். பல ஆண்கள் சீகா ஜம்உ முதக்கர். காயிபு முஸ்தக்பிலுடைய அடையாளம் இருக்குது, மஅரூஃபுடைய அடையாளம் ஃபஅல்ல இருக்குது, மன்ஃபியோடைய அடையாளம் இருக்குது. லமீரு அவர்கள் பல ஆண்களுக்கு ஹும்முன்னு படித்தோம் லமீர். அதுக்கப்புறம் லா தம்னஉ, அவள் ஒரு பெண் தடுக்க மாட்டாள். சீகா ஒரு பெண்ணுக்கு வஹதான் முஅன்னஸ், பெண்பாலை குறிக்கிறனால இங்கே முஅன்னஸ் வந்துடும். காயிபு மறைவானவங்களை குறிக்குது. முஸ்தக்பில் மஅரூஃபுல் மன்ஃபி, இந்த மூணுத்தோடைய அடையாளமும் நான் கிளியராக வீடியோ ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சீக்கிரமாக போகிறேன். அதுக்கப்புறம் லமீரு ஹிய, அவள் ஒரு பெண்ணுக்கு ஹியன்னு படித்தோம். லா தம்ன ஆனி, அவர்கள் இரு பெண்கள் தடுக்க மாட்டார்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸு காயிபு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீரு ஹுமா. அதுக்கப்புறம் கடைசியாக காயிபில் லா எம்னஅன, அவர்கள் பல பெண்கள் தடுக்க மாட்டார்கள். சீகா பல பெண்களுக்கு ஜம்உ முஅன்னஸு, மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீர் ஹுன்ன. அடுத்து லா தம்னஉ, நீ ஒரு ஆண் தடுக்க மாட்டாய். சீகா வஹதான் முதக்கரு, எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாதிரு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீரு அன்த. லா தம்னா ஆனி, நீங்கள் இரு ஆண்கள் தடுக்க மாட்டீர்கள். இரு ஆண்கள் சீகா தஸ்னியா முதக்கரு ஹாதிரு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீரு அன்துமா. லா தம்னஊன, நீங்கள் பல ஆண்கள் தடுக்க மாட்டீர்கள். சீகா ஜம்உ முதக்கரு ஹாதிரு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீரு அன்தும். லா தம்னஈன, நீ ஒரு பெண் தடுக்க மாட்டாய். சீகா ஒரு பெண்ணுக்கு வஹதான் முஅன்னஸு, ஹாதிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீரு அன்தி. லா தம்ன ஆனி, நீங்கள் இரு பெண்கள் தடுக்க மாட்டீர்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸ் ஹாதிரு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீர் அன்துமா. லா தம்னஅன, நீங்கள் பல பெண்கள் தடுக்க மாட்டீர்கள். சீகா ஜம்உ முஅன்னஸ் ஹாதிர். இங்கே ஹாதிர்ன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறப்ப அங்கே முகாத்தபுன்னு இருக்குது. முகாத்தபுன்னு சொல்லலாம், எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதா ஹாதிர்னு சொல்லலாம். கித்தாபில் ஹாதிர் இருக்கனால ஹாதிருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஹாதிரு முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீரு அன்துன்ன. இதோட ஹாதிர் முடிஞ்சிருச்சு. அடுத்து முத்தக்கல்லீம், கடைசி ரெண்டு முத்தக்கல்லீம். லா அம்னவு, நான் தடுக்க மாட்டேன். சீகா வஹதானு, இங்கே செகண்ட் ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம் கடைசி ரெண்டுக்கு. அது மாதியான ஃபஅலாக இருந்தாலும் சரி, முஸ்தக்பிலான ஃபஅலாக இருந்தாலும் சரி.
என்றால் தன்னிலை வந்து ஆணையும் பெண்ணையும் ரெண்டுத்தையுமே குறிக்கும். அதனால் முதக்கர் முஅன்னஸ்ன்னு போட தேவையில்லை, விட்டுறலாம். அதுக்கப்புறம் தன்னை குறிக்கிறனால முத்தகல்லிமு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீர அன. லா நம்னஉ நாங்கள் திறக்க மாட்டோம். சீகா தஸ்னியாவ ஜம்ன்னு போட்டாலும் சரி, வெறும் ஜம்ன்னு போட்டாலும் சரி, இருமையையும் பன்மையையும் குறிக்கும். சரிங்களா? 2 பேர் செஞ்சாலும் இதே தான், இல்லை அதுக்கு மேற்பட்டவங்க செஞ்சாலும் இதே தான். அதனால் ஜம்ன்னு போட்டாலும் சரி, தஸ்னியாவ ஜம்ன்னு போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் முத்தகல்லிமு ஹாதி. முத்தகல்லிமு முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லமீரு நஹ்னு. இப்போ உங்களுக்கு கேள்விக்கான நேரம். மதஹ அப்படின்னா பாராட்டினான்ட்டு அர்த்தம். ஃபதஹ அப்படின்னா திறந்தான்ட்டு அர்த்தம். மனஅ அப்படின்னா தடுத்தான் அப்படின்ற அர்த்தம். இந்த 3 வார்த்தையை வச்சு நான் கேட்குறேன். நாங்கள் பாராட்டப்பட்டோம். முதல் கேள்வி, நாங்கள் பாராட்டப்பட்டோம். ரெண்டாவது கேள்வி, நீ ஒரு ஆண் தடுக்கப்படவில்லை. மூணாவது கேள்வி, நான் திறந்தேன். நாலாவது கேள்வி, நீங்கள் 2 ஆண்கள் பாராட்டவில்லை. அஞ்சாவது கேள்வி, அவர்கள் பல ஆண்கள் திறப்பார்கள். லாஸ்ட் கேள்வி, நீங்கள் பல பெண்கள் பாராட்ட மாட்டீர்கள். அவ்வளவுதான். எல்லோரும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு உண்டான பதிலை எழுதுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் அதை பார்த்து டைப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கமெண்ட்டில் போட சொல்கிறதுக்கு காரணம், மற்றவங்க வீடியோ பார்க்குறப்ப அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கமெண்ட்டை பார்ப்பாங்க. கமெண்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குறக்கே இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால தான் கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். மாணவிகள் கமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா எனக்கு பேப்பரில் எழுதி அனுப்பிச்சுடுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.